Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி ராசி பலன்கள்லாம் சொல்கிறாங்க. எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, ராசி பலன்கள் எப்படி மேடம் நம்புறது, எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசி பலன்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, டெய்லி பலன் சொல்கிறோம், அதை இன்றைய பலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்றைய பலனை எதை வச்சு சொல்கிறாங்க ஜோசியர் அப்படின்னா, சந்திரன் எப்படி மாறுறாரோ சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது தினப்பலன்கள். இந்த டெய்லி சொல்லக்கூடிய பலனுக்கு சந்திரனை வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி சந்திராஷ்டமம், இன்றைக்கி சந்திரன் மேஷராசியில் இருக்கார், அப்போ யாருக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டமம். ஸோ ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு சந்திரன் ஒரே ராசியில் தான் இருப்பார். நீங்கள் அந்த சந்திரனினுடைய மாற்றமே பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரே ராசியில் இருப்பார். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா டக்குன்னு சந்திரன் மாறிடுவார். ஒரே நாள்லேயே 2 நட்சத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ சந்திரனினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது. அப்படி தான் சொல்லணும். ஜோசியருங்க அதை டெய்லி பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒரு ராசி பலன் சொல்கிறோம்லாம் சொல்ல முடியாது. இது தினப்பலன் அப்படின்னு சொல்கிறது. வார பலன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வாரம் அப்படின்னு வார பலன் சொல்கிறாங்க. இந்த வார பலனுமே சந்திரனை வைத்து தான். ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறிண்டே இருக்கார். அதனால் வார பலனுமே சந்திரனை வைத்து சொல்கிறது தான். ஸோ தினப்பலனுக்கும் வார பலனுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் வராது. அந்த வாரத்தில் நம்ம எப்படி சந்திரன் நீங்கள் ஒரு வாரம் நம்ம இப்போ ஒரு வார பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். ஒரு வாரத்தில் நம்ம ஒரு வார பலன் சொல்கிறோம் அப்படின்னா 4 ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். சந்திரனுடைய அந்த மூமெண்ட்டில் வரும். ஸோ 4 ராசிக்கு என்ன ஆகிடும், 4 நாள் சந்திராஷ்டமத்தை பற்றி அந்த ராசிகளுக்கு நம்ம பேசிடுவோம். மற்ற ராசிகளுக்கு சந்திரன் எங்கே இருக்கோ அதை வச்சு பேசுகிறோம். இதை வாரப்பலன் அப்படின்னு சொல்கிறது. மாத பலன் சொல்கிறாங்க இல்லையா, அது சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன, அந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியன் மேஷத்தில் தான் இருப்பார். சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து சொல்லக்கூடியது மாத பலன். இதை தான் என்ன பண்ணுவாங்க வெஸ்டர்னர்ஸ், இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சூரியன் மாற்றத்தை வைத்து தான் ஜோதிடத்தை கணிப்பாங்க. அது சோலார் சிஸ்டம்னு சொல்கிறது. நம்ம சந்திரனை வைத்து சொல்லுவோம், அதை லூனார் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோலார் சிஸ்டம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏரிஸ், டாரஸ், ஜெமினி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சூரியன் மேஷத்துக்கு போகிறது இல்லையா, அதை தான் அவங்க கணக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ ஏப்ரல் 14 இந்த மே 14 வரைக்கும் இந்த டேட்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏரிஸ், டாரஸ், ஜெமினி, கேன்சர் இதெல்லாம் அவங்க ராசிகளினுடைய பெயர். மேஷம், ரிஷபம், மிதுனம், இது சூரியனுடைய சுழற்சியை வைத்து அவங்க கணிக்கக்கூடியது. நம்மளும் அதை என்ன பண்ணுறோம், மாத பலன்னு சொல்கிறோம். நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம். சூரியனுடைய மாற்றத்தை வைத்து தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். இப்போ ஒரு தமிழ் மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து தான். அடுத்ததாக நம்ம வருட பலன், ஒரு வருடத்திற்கு சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, குரு நமக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாறுகிறார். சனி பகவான் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறுகிறார். ராகு கேது 1.5 வருஷம், 18 மாதம். ஸோ இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வைத்து நம்ம வருடப்பலனை சொல்லுகிறோம். ஸோ இந்த வருடப்பலன் தான் உங்களுக்கு முழுமையாக ஒரு வருடத்திற்கு இந்தந்த மாதங்களில் சூரியனினுடைய மாற்றம். ஸோ ஒரு வருட பலன் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த கிரகங்கள் மாறுது, எந்தெந்த ராசிக்கு குரு பார்வை எப்படி இருக்குது, ராகு கேத்து எப்படி இருக்காங்க, அப்போ சூரியன் எங்கே இருக்கார், இதை எல்லாத்தையும் கேல்குலேஷன் பண்ணி தான் ஒரு வருட பலனை ஒருத்தர் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல ஜோசியர் அப்படின்னா அப்படி தான் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பலிக்குமா அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். பலன்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இது எல்லாருக்கும் அன்றைய தினப்பலன் ஒரு ஜோசியர் மேஷராசினியர்களுக்கு, ரிஷபராசினியர்களுக்குன்னு இப்படி தினப்பலன் டெய்லி சொல்கிறாங்க. இது பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் பலிக்குமான்னா கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு பலிக்கும், ஒரு சிலருக்கு பலிக்காது. எப்படி பலிக்கும்? ஏன்னா அவங்க இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய
தசா புக்தி அப்படிங்கிறது இருக்குது. கோல்சாரம்ங்கிறது 3வது தான். ஒரு 10 பேருக்கு நல்லா பலிக்கும், ஒரு 20 பேருக்கு பலிக்காமல் கூட போகலாம். அப்போ தினப்பலன் சொல்கிறவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க சந்திரன் நிற்கிற ராசிக்கு பொதுவாக சொல்லுவாங்க. அப்போது தினப்பலன் அப்படிங்கிறது நம்ம 50% தான் எடுத்துக்கணும். 50% நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன, இப்போ சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க. தினப்பலனில் அன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நம்மளுடைய தசா புக்தி என்ன நடக்கிறதோ அதற்கான பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தாதான் தினப்பலனில் சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நமக்கு அது பலன்கள் நன்றாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு இது பொய், தினப்பலன் சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அந்தந்த ஜோதிடர்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லத்தான் சொல்லுவாங்க. பட் அது எல்லாருக்கும் பலிக்குமான்னா எல்லாருக்கும் அது பலிதம் ஏற்படாது. மாத பலனும் அதே மாதிரி தான். வருடப்பலனும் அதே மாதிரி தான். ஸோ இந்த பலன்கள் ஒரு ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது அதில் 50% நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். மீதி 50% நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நடக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்காது, அவங்க இந்த தினப்பலனில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், வார பலனில் சொல்கிறது, மாத பலனில் சொல்கிறது, வருட பலனில் சொல்கிறத தாராளமாக அவங்க பரிகாரங்களை அவங்க செய்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு என்ன நட்சத்திரம், என்னைக்கு பிறந்தாங்க எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிளிக் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அறிவுபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டும். நம்ம இந்த பலன்கள் சொல்லும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்கள் தான் நமக்கு என்றைக்குமே ஃபஸ்ட்டு. இந்த தினப்பலன்களோ இல்லை கோச்சார பலன்களோ வார பலன்களோ இது எல்லாமே நமக்கு செகண்டரி தான். அதனால் இந்த பலன்களை நம்ம சொல்லும் பொழுது எனக்கு பலிக்கலை, அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாமே பொது தான். ஸோ ஜோதிடர்கள் அது திருக்கணித முறைப்படி எடுத்தாலும் சரி, வாக்கிய முறை எடுத்தாலும் சரி, சனி பகவான் எங்கே இருக்கார், ராகு பகவான் எங்கே இருக்கார், அன்னைக்கு சந்திரன், திருக்கணித முறைப்படியும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் சரி, சந்திரனுக்கு மாற்றம் கிடையாது. அவங்க அதே தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் சந்திரன் என்ற ராசியிலிருந்து தினப்பலன்களும் வார பலன்களும் சொல்லப்படுகிறது. சூரியன் என்ற ராசியிலிருந்து மாத பலன்கள் சொல்லப்படுகிறது. மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வருட பலன்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு எது தேவையோ, அன்னப்பக்ஷி மாதிரி இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டுறலாம். உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய நேரம் காலம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய தசா புக்தியை வச்சு பாருங்கள். கோசாரம் 2வது தான். ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெய்லி நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைவருக்கும் அது பலிக்கும் அப்படிங்கிறதே கிடையாது. சந்திரன் இந்த ராசியில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். இது ஒரு கைடன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகாதீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லையா? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மறுநாள் கொடுத்துட்டு போகலாம். அதனால் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை நமக்கு எந்தெந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு தினப்பலன் கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சந்திராஷ்டமம் அதே மாதிரி தான். ஸோ அன்றைய நாளில் நம்ம முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கலாம். சில முக்கிய விஷயங்கள் நம்ம கையெழுத்து போடாமல் இருக்கலாம். பின்னாடி வரக்கூடிய கன்ஃபியூஷன், பின்னாடி வரக்கூடிய நமக்கு இடைஞ்சல்களிலிருந்து அதை காப்பாற்றி கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு பயன்படும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பலவிதமான விஷயங்கள், இந்த ராசி பலன்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.